தமிழ் மக்களே வணக்கம். இன்னைக்கு காலையில் சுமார் 2 மணி இருக்கும். கோழி குக்கரக்கோன்னு கூவதற்கு முன்னாலேயே நேத்தன்யாகு சீஸ்ஃபயருக்கு சம்மதித்து விட்டார். பாவம், ஹிஸ்புல்லாக்கள் நிம்மதியாக தூங்கி எத்தனை நாள் ஆச்சு. பிரெஞ்சு பிரசிடென்ட் எமானுவேல் மேக்ரான் அதை அறிவித்தார். அமெரிக்கா பிரான்ஸ் கூட்டு முயற்சியில் இது நிறைவேறியது. இந்த உடன்படிக்கை வருவதற்கு முன்னால் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்போது இஸ்ரேல் இன்று 20 நிமிடங்களில் 31 ஹிஸ்புல்லா மறைவிடங்களை தாக்கி அழித்துள்ளது. இப்படி இஸ்ரேல் தாக்கி அழித்திருப்பதை பார்த்தால் இன்னும் பல நாட்கள் தாக்குதல் நடத்தாமல் இருக்கணுமே, போர் அடிக்குமே என்ற இஸ்ரேலின் ஆதங்கம் நமக்கு புரிகிறது. அல்லது இந்த தாக்குதலை பார்த்து சீஸ்ஃபயர் கேட்ட ஹிஸ்புல்லா அதை கேன்சல் செய்துவிடும் என்று எதிர்பார்த்தார்களோ என்னமோ. ட்ரம்ப் ஆட்சிக்கு வரப்போவதை அறிந்ததும் கத்தாரும் கொஞ்சம் நடுங்கித்தான் போய்விட்டது. ஹமாஸினுடைய ஆஃபீஸுகள் அங்கு பூட்டப்பட்டு விட்டன. செத்தது போக மிச்சம் மீதி உள்ள ஹமாஸ் தலைவர்களும் அங்கிருந்து வெளியேறி ஓடிவிட்டார்கள். ஓட்டல்களில் இருந்து ரூமை காலி பண்ணி விட்டார்கள். கத்தாரை விட்டு வெளியேறி மற்ற அடைக்கல பிரதேசங்களுக்கு போய்விட்டார்கள். எங்கடா போவீங்கன்னு கேட்டால் அது பரம ரகசியம் அப்படின்னு சொல்கிறானுங்க. மொசாத்துக்கு பரம ரகசியம்னு ஒன்று கிடையாதே. நீ சொல்லாவிட்டாலும் வந்து அவன் சாத்துவான். கழுத கெட்டா குட்டிச்சுவர், ஹமாஸு கெட்டா துருக்கிச்சுவர். இது தெரியாதா எங்களுக்கு? இது ஒரு பெரிய ரகசியமா? ஜோ பிடன் பயங்கரவாத ஹமாஸ் தலைவன்களை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும், அடைக்கலம் கொடுத்தால் அவர்களின் 5 புலன்களும் அடக்கப்படும் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். எட்ரோகனுக்கு எல்லா ரோமங்களும் எந்திரிச்சு நின்று விட்டது. ஹமாஸ் தலைவர்கள் எங்கள் நாட்டில் இல்லை என்று மட்டும் இப்போதைக்கு நம்ம சொல்லி வைப்போம். கையுங்களவுமா அவர்கள் பிடிக்கும்போது எங்களுடைய உளவுத்துறை தோற்றுவிட்டது என்று தமிழ்நாடு மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கலாம். ட்ரோன் தயாரிப்பில் கொடிகட்டி பறக்கும் துருக்கி அதை ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களுக்கு விட்டு 4 காசு பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த ஆயுத சந்தை வியாபாரத்தை சீஸ்ஃபயரை கொண்டு வந்து அமெரிக்கா தடுத்து விட்டது, கெடுக்க பார்க்கிறது. UAE, சவுதி, பஹ்ரைன் வரிசையில் இப்போ கத்தாரும் சேர்ந்து விட்டது. கடுமையாக இஸ்ரேலை தாக்கி அறிக்கையெல்லாம் இப்போ விடுவதில்லை. இப்போது பாலஸ்தீனர்களுக்கு ஒரு நாட்டை பிரித்து கொடுத்துடுப்பா என்று மென்மையாகத்தான் வலியுறுத்துகிறது. தனி நாடு இதுவரையில் கிடைக்காத பாலஸ்தீனம் எந்த அடிப்படையில் நவம்பர் 15ஆம் தேதியை சுதந்திர தினமாக கொண்டாடுகிறது என்று நமக்கு தெரியவில்லை. முகமது தர்வீஷ் என்ற அராபிய கவிஞர் அந்த நவம்பர் 15ஆம் தேதியை அப்படி பாடிவிட்டு போனாராம். அப்படி பார்த்தால் யாசர் அராஃபத்து தான் முதல் பாலஸ்தீனத்தின் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். அவரையும் விஷம் வச்சு பதவி ஆசை பிடித்த இந்த ஹமாஸுகள் கொண்டு விட்டான்களே. எப்படி விளங்கும் பாலஸ்தீனம்? இப்போ ஈராக்கு UAE மேலே ஏவுகணை விடுவோன்னு மிரட்டி இருக்கு. எதுக்குன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டால் ஈராக்கில் உள்ள கிராக்குகள் ஏவுகணையை விடுவார்கள். அவர்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. எந்நேரம் வேண்டுமானாலும் ஏவுகணைகள் துபாய் நோக்கி பாயும் என்று மிரட்டி இருக்கிறான். அவங்க தான் அமைதி மார்க்கத்தின் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆச்ச. இப்படித்தான் பேசுவானுங்க. இஸ்ரேல் வம்படியாக மிடில் ஈஸ்ட் நாடுகளை போரில் இழுத்து விடுகிறது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அன்கண்டிஷனலாக கொடுத்து வருகிற அந்த ஆதரவை விலக்க வேண்டும் என்று துருக்கி ஜனாதிபதி எட்ரோகன் 8 திசையும் கேட்கும்படி கூறியிருக்கிறார். அவர் சமீபத்தில் எகிப்து ஜனாதிபதி LCC உடன் சேர்ந்து ஜாயிண்ட் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை பட்டினி போட்டு கொல்லுகிறது. ஐநாவின் வாகனங்களை உள்ளே அனுமதிப்பதில்லை. அதனால் ஹமாஸ் பிள்ளைகளுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டு உள்ளது. ஐநா வாகனமாக இருந்தால் கொள்ளையடிச்சுக்கிட்டு அவங்க போயிருந்திருப்பாங்க. ஐநாவும் ஒன்றும் சொல்ல மாட்டான். இஸ்ரேல் கடுமையான கெடுபிடிகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹமாஸ்கள் பட்டினி கிடந்து சாகிறார்கள் என்று ஓப்பனா அவர்களால் சொல்ல முடியுமா? எகிப்து அதிபர் LCC என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜூன் 4, 1967ஆம் வருஷம் இருந்த மேப்பு படி காசா நிலப்பகுதியை பாலஸ்தீனர்களுக்கு கொடுத்து விட வேண்டுமாம். ஈஸ்ட் ஜெருசலம் நகரத்தை பாலஸ்தீனத்தின் தலைநகராக அவங்க வச்சுப்பாங்களாம். அப்படி ஒரு நாட்டை உருவாக்கி அவங்களுக்கு கொடுத்து விட வேண்டுமா. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. 1967இல் போரை தொடங்கின நீங்கள் இஸ்ரேலின் இடங்களை பிடித்து வைத்திருந்தால் இப்போ கேட்ட உடனே நீங்கள் கொடுத்துருவீங்களா? இஸ்ரேலை பிடிக்கும் ஆசையில் அவர்களுடன் சேர்ந்து கூட்டணி போட்டு இஸ்ரேலை போருக்கு இழுத்தவங்களே நீங்கள் தானே.
நீங்கள் உங்கள் இடத்தையும் இழந்தீங்க அந்த போரில். விட்டால் 3000 வருஷங்களுக்கு முன்பு இருந்த நிலத்தையும் கேட்பீங்க போல இருக்க. நீங்கள் பாட்டுக்கு போரை தொடங்கி விட்டுக்கிட்டு ஒரு நாட்டுக்கு தேவையில்லாமல் இராணுவ செலவை இழுத்து வைத்து விட்டு போவீங்க. போரில் தோற்று போனதும் இழந்த பகுதிகளை நீங்கள் கேட்டதும் விட்டு கொடுத்துட வேணுமாக்கும். நல்ல கதையாக இருக்குயா. எகிப்து அந்த 6 நாள் யுத்தத்தில் சினாய் பகுதியை இஸ்ரேலிடம் இழந்தது. சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டதும் பிடித்த பகுதிகளை கௌரவமாக நாணயமாக திருப்பி கொடுத்தது. அது தெரியுமா? அதன் பிறகாவது நீங்கள் சும்மா இருந்தீங்களா? இன்டிபிடா, வாசனபீடா என்று பல யுத்தங்களை ஆரம்பித்து மூக்குடைப்பட்டு இருப்பதையும் இழந்தீங்க. இனிமேல் எல்லாம் உங்களை நம்ப முடியாது. இஸ்ரேலிய குடியுரிமையை வாங்கிவிட்டு இஸ்ரேலியனை வாழ்கிறதுக்குள்ள வழியை பாருங்கய்யா. பாலஸ்தீனம் என்று ஒரு நாடு 75 வருஷமாக இல்லாமல் தானே இருக்குது. ஒன்றும் குடிமொழிக்கு போயிடலையே. இந்த உலகமும் அழிஞ்சு ஒன்றும் போயிடலையே. உங்கள் பயங்கரவாத சிந்தனையால் நீங்கள் தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை உணர்ந்து மீசையில் இருக்கிற மண்ணை ஒட்டிக்கிட்டு சாப்பிடறதுக்குள்ள வழியை பாருயா. சோறு திங்க பாருங்க. இப்போ யோக்கிய சிகாமணி போல் பேசும் எட்ரோகன் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வர இதே எல்சிசியை எகிப்து பிரசிடென்ட் எல்சிசியை வாயில் வந்தபடி திட்டினார். இப்போ துருக்கியோட எக்கானமி சரிந்ததும் அதை தூக்கி நிறுத்த துருக்கியோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு தமிழ்நாடு மாதிரி ஊரை ஏமாற்றிக்கிட்டு அலைகிறாரு. 17 எனர்ஜி செக்டார் ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு டிவியில் பேட்டி கொடுக்குறாரு. பிச்சை எடுக்கும் போது தான் சிலருக்கு புத்தி வரும் போல. நேத்தன்யாகு அமெரிக்கா வற்புறுத்தியதால் போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்ததை இவனுங்க என்ன சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா? ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதலுக்கு பயந்து நெத்தன்யாகு போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்து விட்டார்னு சொல்கிறானுங்க. தாக்குதலுக்கு பயந்து நெத்தன்யாகு சரண்டர் ஆகிட்டதாக சொல்கிறாங்க. சரி, போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்று நேத்தன்யாகு சொன்னால் மறு நிமிஷமே அவரின் கால்களை பிடிப்பானுங்க. மீசையில் மண் ஒட்டியதை அவங்க வெளி உலகுக்கு காட்ட மாட்டாங்களாம். இஸ்ரேல் மந்திரி இந்த போர் நிறுத்தத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? Netanyahu has done a grave mistake. He has lost the opportunity of eradicating the Hezbollah totally. அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேலின் செக்யூரிட்டி கவுன்சிலில் இது பாஸ் ஆனால் தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நிறைவேறும். போர் நிறுத்தம் வரும், இல்லைன்னா போர் தொடரும். 2006 விட்டு கொடுத்து நாங்கள் செய்த தவறை இனி செய்ய மாட்டோம். ஹிஸ்புல்லாக்களை லிட்டானி ஆற்றுக்கு அந்தாண்ட நிறுத்துவதாக இருந்தால் இந்த சீஸ்ஃபயர் நிறைவேறும். லெபனான் நாட்டு எல்லையில் லெபனான் இராணுவத்தை தவிர வேறு எவனும் நிற்கக்கூடாது. வேற எவனும் நின்னா போர் தொடரும் என்று வெளியுறவு மந்திரி இடாமர் கிவிர் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒப்பந்தம் நிறைவேறினால் அது 60 நாட்களுக்கு மட்டுமே நீடிக்கும். ஹிஸ்புல்லாக்கள் ஒப்பந்தத்தை மீறினால் ஒப்பந்தம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிவிடும். அப்புறம் காஃபின் பாக்ஸ் உற்பத்தி உங்கள் நாட்டில் தொடங்கும். ஷ்ரவுட்ஸ் வியாபாரம் சூடுபிடிக்கும். லிட்டானி ஆற்றுக்கு ஹிஸ்புல்லாக்கள் குளிக்கவோ கால் கழுவவோ காலை கடன்களை முடிக்கவோ வரக்கூடாது. வந்தால் எங்கள் துப்பாக்கி அந்த இடத்திலேயே சுடும். இஸ்ரேலின் ஆப்போசிஷன் லீடர்ஸ் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஓப்பனாக வெளியிட வேண்டும். வடக்கு இஸ்ரேலியர்களுக்கு அதன் முழு விவரம் அறியும் உரிமை உள்ளது. இஸ்ரேல் டோட்டல் விக்டரியில் இருந்து டோட்டல் சரண்டருக்கு சென்றுவிட்டது என்று கிரிட்டிசைஸ் செய்திருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் நாட்டு விமானங்கள் லெபனான் நாட்டின் மேல் பறக்க அனுமதிக்கப்படும். லெபனானை கண்காணிக்க போர் விமானங்கள், இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் அங்கு பறக்கும். ஹிஸ்புல்லாக்கள் தவறு செய்யும் பட்சத்தில், அதாவது ஆயுத சேகரிப்பு, ஏவுகணை தளம் அமைப்பு, சுரங்கம் அமைப்பு இவற்றை செய்தால் ஒப்பந்தம் ரத்து ஆகி தாக்குதல் நடத்துவதற்கு தொடர்வதற்கு உரிமை உள்ளது. பிடித்து வைத்துள்ள பிணைய கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் முதலில். அது நடக்காத வரை இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகாது. சீஸ்ஃபயர் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே தானே தவிர காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அல்ல. இங்கே எப்பவும் போல காசா பட்டனை வச்சு தச்சிக்கிட்டு தான் இருப்போம். தெரியுதா? சரி, நான் மீண்டும் வருவேன். வேறு செய்திகள் கிடைத்தால் உடனே வருவேன் மக்களே. ஜெய் ஹிந்த்.